ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறாங்களே. எதை எனக்கு இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுன விஷயம், முதல்ல வந்து இந்த படத்தை தெலுங்குல எடுத்து தமிழ்ல டப் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, இந்த லிப்சிங்க்ன்ற விஷயம் படத்துல அப்பட்டமா தெரிஞ்சது. முக்கியமா பாடல் காட்சிகளையுமே அந்த ஒரு பாட்டு தான், அந்த பாட்டுலயுமே வந்துட்டு ரொம்பவே தெரிஞ்சது. தியேட்டர்லயே ஒரு 3.25 மணி நேரம் உட்காந்துருக்கணும்னு வரும்போது நம்ம பொறுமையை ரொம்ப சொதிக்குது. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப என்கேஜிங்கா இருக்கு. நம்மளுக்கு எங்கேயும் போர் அடிக்கல. 3 மணி நேரம் படங்கள் நீங்க பார்த்ததே இல்லையா? நாங்க பார்த்துருக்கோம். பட் எங்கேயும் நம்மளுக்கு அது போர் அடிக்காது. நம்மள என்கேஜிங்கா வச்சுக்கும். அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியலன்னா 2 மணி நேரம் படமா இருந்தாலும் நம்மளுக்கு போர் அடிக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். குபேரா வந்து எந்த அளவுக்கு மஜாவா இல்ல எமோஷனலா ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 100க்கு வந்து நான் ஒரு 35 கொடுப்பேன். அதுக்கு மேலதான் இந்த படம் ஒர்த் இல்ல. இந்த படத்துக்கு நான் போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பதில் என்னவா இருக்குன்னா, படம் நல்லா இருக்கா அப்படின்னு யாராவது நீங்க போய் ஒருத்தர்கிட்ட கேட்கிறப்போ அவங்க படத்தை நல்லா இருக்கா நல்லா இல்லையா நேரடியா சொல்லாம தனுஷ் அவர்களின் நடிப்புக்கு இந்த வருடத்தின் சிறந்த அவார்டுகள் அத்தனையும் அவர்கிட்ட போகும், ஆஸ்கார் அவார்டு கூட ட்ரம்ப் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த படம் நல்லா இல்லை. அதோட பிடிச்சிட்டு அவங்ககிட்ட நீங்க மேற்கொண்டு கருத்தை கேட்காதீங்க. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே,